உங்களின் வேலை மற்றும் தொழிலை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான் சங்க நிலையில் சஞ்சரிப்பதால் வேலையிலும் தொழிலிலும் மிகுந்த கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் வேலையில் பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் சந்திப்பீர்கள். உங்கள் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பங்குனி மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சனி பகவான் அஸ்தங்க கதியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் கேது பகவானுக்கு நிச்சயம் பரிகாரம் செய்ய வேண்டும். 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல்நலக் குறைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி வண்டி வாகனங்களிலும் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களின் உடல்நலத்தில் தற்பொழுது உள்ள அசௌகரியங்களுக்கு இந்த கேது பகவானே காரணமாவார். எனவே கேது பகவானுக்கு பரிகாரமாக நீங்கள் 100 கிராம் கொள்ளை வாங்கி கொள்ளுங்கள். நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு வலதுபுறமாக இருக்கும் கேது பகவானுக்கு அந்த கொள்ளை காணிக்கையாக வைத்து தீபமேற்றி எதிர் திசையில் 7 முறை வலம் வந்து கேது பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். இது மட்டுமின்றி குருவின் பெயர்ச்சி வரை அடுத்த 2 மாதங்களுக்கு தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வருவது குடும்பத்தில் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகள், மனக்கசப்புகள், அவமானங்களை குறைக்கும். ரிஷபராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.